ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் எடுத்த ஷார்ட் வீடியோ. ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு கிளம்புற நேரத்தில் பாப்பா வந்துமா இன்றைக்கி எனக்கு கேக் செஞ்சு கொடுமா, ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கலாமான்னு சொல்லிட்டா. ஸோ பாப்பாவை 2 மந்த்தாகவே கேட்டுட்டு இருந்தா. ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போகிற வேலையை கட் பண்ணிவிட்டு வீட்லேயே கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டில் நல்லா பூஜையெல்லாம் பண்ணதுனால ஸோ கோயிலுக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரவை கேக் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. இது வந்து செகண்ட் டைம் நான் கேக் செய்யறது. ஃபஸ்ட் டைம் செஞ்சு பயங்கர கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் கரெக்டாக வரணுன்ட்டு ரொம்ப சாமியெல்லாம் கும்பிட்டு கேக் செய்ய ஆரம்பித்தேன். ஒன்றும் இல்லைங்க, ரவை, மைதா, சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ், பால், அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அவ்வளோதாங்க. ரவையும் சர்க்கரையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கர் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேக் ஊற்றுற அந்த பவுலில் அதை ஊற்றி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் நினச்சே பார்க்கல இந்த அன்றைக்கி இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கேக் கிடைக்கும்னு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அடியில் மட்டும் தூள் ஆகிடுச்சு, மற்றபடி சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இதோட லாங் வீடியோ வந்து நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம